ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஃப்ரூட் சலாட் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஃப்ரூட் சலாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஆப்பிள், அன்னாசி, மாம்பழம், கிவி, மாதுளம்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், செரிப்பழம். நான் இந்த பழங்கள் எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். உங்களிடம் பப்பாப்பழம், பலாப்பழம் இருந்தால் இதோட சேர்த்து கொள்ளலாம். வெட்டி வச்சிருக்கிற மாம்பழ துண்டுகளில் கொஞ்சத்தை எடுத்து நான் பாலோட மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அடித்து எடுத்துட்டேன். நல்லா கூலாக வந்திருக்கு. இந்த மாம்பழக்கூலை நாங்கள் ஃப்ரூட் சலாட்டோட கலக்கும்போது நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும். அதுக்காகத்தான் நான் இதில் கொஞ்சத்தை எடுத்து கூலாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு சுத்தமான பாத்திரத்துக்குள்ளே எல்லா பழங்களையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லா பழங்களையும் போட்டுட்டேன். இதோட மாம்பழக்கூலையும் சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லா பழங்களையும் நன்றாக கலந்து விட்டுட்டேன். ஆஹா, இப்போவே அள்ளி சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஐஸ்கிரீம் போடணும், தேன் ஊற்றணும். அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து சாப்பிடுவோம். ஓகே. இப்போ நான் தேன் ஊற்றி விட போகிறேன். இதுக்கு நீங்கள் விரும்பினா கொக்கோ மில்க், அதாவது தேங்காய் பால் கடையில் விற்கிற பெட்டியில் விற்கிறாங்க. அந்த பாலை நீங்கள் விரும்பினா இதோட கலந்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு பிஸ்தாஷ் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வெக்க காலம் என்றபடியால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃப்ரூட் சலாட் செய்து சாப்பிடலாம். என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.